நன்றி சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரீசனிங்ல இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவத்தில் கொடுத்துட்டு உள்ள பர்சன்டேஜோ அல்லது டிகிரி வச்சோ கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. நம்ம ஆதி காலத்தில் 2013 2014 குரூப் 4 எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2021 டிஎன்பிசி எக்ஸாம்ல கூட இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. இது வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் வந்திருக்கு. இது ஒரு லேட்டஸ்ட் கொஸ்டின். நான் என்ன பண்ண போறேன், இந்த வீடியோவில் வந்து பர்சன்டேஜை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு 6 கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். 5 நான் நத்திடுறேன், ஒரு கொஸ்டின் ஹோம்மார்க் கொடுத்துட்றேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிகிரி வச்சுருப்பாங்க. டிகிரி வச்சாங்கன்னா நம்ம 360 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எத்தனை சம் மேக்ஸிமம் நடத்த முடியுமோ அதை அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். பட் இதை நீங்கள் தெளிவாக பார்த்தா தான் அடுத்த கிளாஸும் புரியும். சரிங்களா? நான் 1 by 1 சொல்கிறேன், வாங்க உள்ளார போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 416வது கேள்வி. ஒருவர் மாத வருமானம் ரூபாய் 24,000, அவருடைய செலவினமும் சேமிப்பும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் வாடகை செலவு தொகை யாது அப்படின்னு 2013 குரூப் 3A எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுப்போம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறாரு. அந்த 24,000 ரூபாயில் இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் என்னென்ன செலவு பண்ணுறாருன்னு பார்த்தா வாடகை, கல்வி, பொழுதுபோக்கு, உணவு, மீதி வந்து சேமிக்கிறாரு ஒரு 16% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்ம இப்படியே சொல்லுவோம், வாடகைக்கு அவருடைய சம்பளத்தில் 14% செலவு பண்ணுறாரு. அதுக்கடுத்தது கல்விக்கு 15%, பொழுதுபோக்குக்கு 10.6%, உணவுக்கு 44.4%, மீதி சேமிப்பு 16% சேமிக்கிறார். ரைட்டுங்க, இப்படி கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா வாடகைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாடகைன்றது 14% ஒதுக்குறாரு அவருடைய வருமானத்தில். இப்போ என்ன கேள்வின்னா அந்த 14%ன்றது எவ்வளோதாங்க. கேள்வி புரியுதுங்களா? புரியுதுப்பா. சரி, இதை எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மனசுலேயே இந்த மொத்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பாருங்க. இந்த 14, 16, 15, 10.6, 44.4 இந்த எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 100% வருது. ஓகேவா? நீங்கள் கூட்டி பாருங்க. ஓகேவா? ரைட். மோஸ்ட்லி ஒரு வட்ட வடிவத்தில் இந்த மாதிரி பிரித்து கொடுத்தா அது 100% தான் இருக்கும். இப்போ இந்த 100%ன்றது தான் 24,000 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஏன்னா 24,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறாரு. அந்த 24,000 ரூபாவை எப்படி அவர் வந்து பிரிக்கிறாரு, செலவுக்கு எப்படி பிரிக்கிறாரு, சேமிப்பு எவ்வளோ பிரிக்கிறாருன்றது தான் இந்த வட்ட வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். அப்போது நல்லா கவனிங்க, 100%ன்றது 24,000. இதில் எனக்கு வாடகை மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணுங்க தெரியுமா? இதை பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம கிட்ட 24,000ன்றது 100%. கரெக்டா? அப்போ முதல்ல என்ன பண்ணுங்க, எனக்கு என்ன தேவை? வாடகை 14%. அதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 100ஆல் வகுத்துருங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த 24,000ன்றது 100% குறிக்குது. ஓகேவா? அதனால் நான் 100 கீழே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த 24,000 இதாக கூட பெருகிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை சுருகுனா ஆன்சர். என்ன கேட்குறாங்களோ அதை மேலே வச்சுக்கோங்க, மொத்த பர்சன்டேஜை கீழே வச்சுக்கோங்க, மொத்த அமௌண்ட் இப்போ எனக்கு 100% 24,000 தெரியுது, அதை பிரிக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதை அடிக்கலாமா? 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த 14ஐயும் 240 நீங்கள் பெருகுனா ஆன்சர்ப்பா. ஆமாம், எனக்கு இந்த 14 கூட 240 பெருகு தெரியாதே அப்படின்றவங்களுக்கு இந்த 14 இப்போதைக்கு நான் 10ன்னு வச்சுக்கிறேன். 10 கூட எந்த நம்பரை பெருகுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 0 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 14 பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேங்க, தெரிஞ்சால் அட்டகாசமாக போட்டுருங்க. சரிங்களா?
ஓகே, எனக்கு 14 கூட பெருக்க தெரியாதுன்னா இதை 10ன்னு வச்சுக்கிட்டா 10 கூட எந்த நம்பர் பெருக்கினாலும் அப்படியே ஒரு 0 போட்டுடலாம். அப்போ 240 10 பெருக்குனா 2400 அப்படின்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 240 4 முறை போடுங்க. ஏன்னா இன்னும் 4 நமக்கு வெயிட்டிங் இருக்குதுல்ல, 10 போட்டோம் 4 போடுறேன். ஸோ 240 240 480 960 அவ்வளோதான். 960 இதை கூட கூட்டிங்க. இந்த மாதிரி பிரித்து போடுங்கன்ற. பெருக்க தெரியுங்க பெருக்கலாம், பெருக்க தெரியாதவங்க இந்த மாதிரி போட்டுங்க. 0 6 கூட்டு வந்துட்டான் சரிங்களா. 0 6 9 கூட 4 கூட்டினா 13 மீதி 1 இங்கே 3360 ரூபா அப்படின்னு வருது. ஆன்சரை போய் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ உணவுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க, கல்விக்குன்னு கேட்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் அதையும் சொல்கிறேன். இப்போ கல்விக்குன்னு கேட்டாங்கன்னா கல்வின்றது எத்தனை பர்சன்டேஜ், 15%. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே 15 முதல்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 24,000ன்றது 100% குறிக்குது, அதனால கீழே 100 வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, மேலே என்ன பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களோ அதை வச்சுங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன மதிப்புக்கு தெரியுது, அதாவது 24,000ன்றது 100% குறிக்குது, அதனால 100 கீழே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த 24,000 பெருக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா. கண்டிப்பாக ஒரு மதிப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை சுருக்குனா ஆன்சர்ப்பா. இது பாருங்க, ஒரு இங்கே இப்படி அடிச்சு இல்லாமல் இப்படி பாருங்களேன். நான் சரி ஓகே, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 15 கூட 240 பெருகுனா ஆன்சர். அதாவது நான் கொஷின் முடிச்சுட்டேன், உங்களுக்கு புரியறதுக்காக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சொல்கிறேன் சரிங்களா. இப்போ 15 விட எனக்கு 240 பெருகு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். பெருகு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 15 10 நினச்சிக்கோங்க. நினச்சிட்டா 10 கூட எந்த நம்பர் பெருகினாலும் அதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போ 10 கூட 240 பெருகுனா ஒரு 0 சேர்த்து 2400ன்னு சொல்லிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே 5ஆல் பெருகணும். கரெக்டாக இங்கே 5 இருக்குது. 5ஆலன்னா இந்த 2400 பாதியாக மாற்றுங்க. 2400 பாதி 1200, இதை கூட்டினா ஆன்சர். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா. கூட்டுங்க. 0 0 4 5 6 அதுக்கப்புறம் 3, அப்போது 3600. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. தெளிவாக புரியுதுங்களா. ரைட். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், வேணும்னா சேமிப்பு செஞ்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதான் தேரி. புரிஞ்சிருச்சா. புரியுது, இருந்தாலும் புரியல. வாங்க அடுத்த கேள்வி பார்க்கும்போது தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா. சொல்கிற கான்செப்ட் புரியுதுங்களா. கொஷினை வந்து 1க்கு 2 முறை படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத தெரிஞ்சிட்டாவே ஈஸி தான். 2014 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பார்ப்போம். ஒருவரின் மாத வருமானம் ரூபாய் 28,000. அவருடைய செலவினமும் சேமிப்பும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் ஒவ்வொரு மாதமும் உணவிற்கு தவிர இதர செலவினத்திற்கு எவ்வளவு செலவிடுகிறார். சூப்பர். இதான் மெயின். அதாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரோட மாதம் 28,000 சம்பாதிக்கிறாரு. அவருடைய செலவையும் சேமிப்பையும் ஒரு டயக்ராமில் கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15% சேமிப்பு, 7% பொழுதுபோக்கு, 13% வாடகை, 20% போக்குவரத்து, 45% உணவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணலாம், உதாரணத்துக்கு வாடகைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு கேட்கலாம், போக்குவரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு கேட்கலாம். ரைட்டு, அது ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், அவர் மாதம் உணவுக்கு தவிர, உணவை விட்டுருங்க, மீதி செலவுகள் எத்தனை சதவிகிதம், இல்லை எவ்வளோ செலவு பண்ணுறாரு, மீதி செலவுகள். மீதி செலவுன்னா இதை பாருங்க, இந்த கொஸ்டினில் அழகாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது இங்கே பாருங்க, முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடுவோம். முதல்ல வந்து பார்த்தா இந்த 15 7 13 20 45 கூட்டினா 100% வருது. அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, 100% தான் கொஸ்டினில் 28,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, உணவு விட்டுருங்க, மீதி செலவுகளுக்கு, மீதி செலவு இருக்குல்ல அது எவ்வளோ ரூபான்னு கேட்டிருக்காங்க. இப்போ போக்குவரத்து 20, இங்கே பாருங்களேன், போக்குவரத்து 20 அதை எடுத்துங்க.
நெக்ஸ்ட்டு வாடகை ஒரு 13% அதை எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பொழுதுபோக்கு ஒரு 7, அந்த 7ஐயும் எடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15ன்றது சேமிப்பு. ஆனால் அவங்க சேமிப்பு கேட்கல, நல்லா பாருங்க, செலவு தான் கேட்டிருக்காங்க, சேமிப்பு தேவையில்லை. இந்த செலவுலையும் உணவு தேவையில்லை, மீதி செலவு சொல்லுங்க எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக புரியுதா? கொஸ்டின் புரியுதா பாருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இது அப்படியே கூட்டுங்க. 7 ஒரு 3 0, மீதி இங்கே 1, 40%. அப்போது மீதி செலவு வந்து 40%. இப்போ என்ன கேள்வின்னா 100%ன்றது 28,000. அப்போ 40%ன்றது எவ்வளோ? இதை கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிருச்சுங்க. சூப்பர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ கொஷினில் 100%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 28,000 கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கீழே 100 வச்சுக்கிட்டேன், பெருக்கல்ல 28,000 போட்டுக்கிட்டேன். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் இங்கே மேலே வைக்கணும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உணவை தவிர்த்து மீதி செலவினம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. உணவு வந்து பார்த்தீங்கன்னா 45 இருக்குது, அதை விட்டுருங்க. சேமிப்பை பற்றி அவங்க கேட்கவே இல்லை, அதை விட்டுருங்க. ஏன்னா சேமிப்பை அவங்க கன்சிடர் பண்ணல, செலவு தான் கேட்டிருக்காங்க. அதை விட்டுட்டா பொழுதுபோக்கு 7, வாடகை 13, போக்குவரத்து 20, மொத்தம் 40%. அந்த 40 மேலே வச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்களோ அதை 40 மேலே வச்சுங்க. அவ்வளோதாங்க. இதை சுருகுனா ஆன்சர். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அப்போ 40 கூட 280 பெருகுனா ஆன்சர். அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல இந்த 0 பெருகிட்டா இந்த 0 தூக்கி இங்கே போட்டுக்கலாம். கரெக்டாக 10ஆல் பெருக்கலாம். புரியுதா சொல்கிறது? இந்த 0 முதல்ல அப்படி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 4 கூட 2800 பெருகுங்க. 2800 4 கூட பெருகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 2800 மனசுலேயே ஒரு 2800 மனசுலேயே கூட்டுங்க. 0 0 8 8 16 6 மீதி 1 5600. இது 2 முறை. எனக்கு 4 முறை வேணும். அப்போ அதே 5600 மனசுலேயே கூட்டலாம். கூட்டினா 0 0 வந்துடும், 6 6 12 2 மீதி 1 வந்துடும், 5 5 10 11 வரும். அப்போ 11,200 ரூபாய். அவ்வளோதான், 4 முறை போட்டேன். இதையும் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம மார்க்கெட்லாம் ஏதாவது காய்கறிகள் வாங்கினா இது கத்திரிக்காய், முள்ளங்கி, பீட்ரூட்டு அது இதுன்னு வாங்குறோம்ல, வாங்கினோம்னே வாங்கி நம்ம பையில் போட்டோம்னா அவங்க எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மள என்ன பண்ணுறோம். இப்போ 4 கூட எனக்கு 2800 பெருக்கு தெரியாதுண்ணா, 2800 2800 2 முறை போட்டால் 5600 வரும். மறுபடியும் 5600 போட்டிங்கன்னா 11,000 என்ன வரும், 200 வரும். ஸோ 4 முறை மனசுலேயே பெருக்கிட்டேன். இவ்வளோ தான். புரிஞ்சிச்சா? இப்போ போய் ஆன்சரை செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது பாருங்க தெளிவாக வந்திருக்கு. பெரிய கணக்கெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். என்ன, இந்த கேள்விலேயே உங்களை சேமிப்பு எத்தனை சதவீதம், அதாவது சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு கூட கேட்கலாம். சதவீதத்தில் கொடுத்துட்டாங்க, எவ்வளோன்னு கேட்கலாம். இது மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சேமிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். முதல்ல சேமிப்பு 15%. நமக்கு அமௌண்ட்டு 28,000 கொடுத்துருக்காங்க. 28,000ன்றது 100% குறிக்குது. அதனால் நான் கீழே 100 வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த 28,000 இங்கே டைரெக்டாக பெருக்கிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நீங்கள் சுருகுனீங்கன்னு வச்சிங்களேன், வரக்கூடிய விடை சேமிப்பு. புரியுதா? தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சூப்பருங்க. அடுத்த கணக்கு போகலாமா? வாங்க போயிடுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2020 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, கீழே உள்ள வட்ட விளக்க வரைபடமானது ஒரு நகரத்தின் கல்வி அறிவு பெற்ற மற்றும் பெறாத ஆண்கள் மற்றும் பெண்களை குறிக்கிறது. கல்வி அறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை நபர்கள்? இந்த வித்தியாசம்னா கழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வித்தியாசம்னு சொல்லிட்டாவே அங்கே கழிக்கணும்னு அர்த்தம். அதாவது என்னன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தில் படித்த ஆண்கள், படிக்காத ஆண்கள், படித்த பெண்கள், படிக்காத பெண்கள், இவங்களெல்லாம் ஒரு வட்ட வடிவில் லிஸ்ட்டு போட்டு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து கல்வி அறிவு பெறாத பெண்கள் 8%, கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் 35%, கல்வி அறிவு பெறாத ஆண்கள் 24%, கல்வி அறிவு பெற்ற பெண்கள் 33%. மொத்தம் இங்கே பாருங்க சைடில் கொடுத்துருக்காங்க 2,50,000 பேர் மொத்தமாக அந்த நகரத்தில் இருக்காங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டினோட பேட்டர்ன் என்னன்னா,
கல்வி அறிவு பெற்ற ஆண்கள், கல்வி அறிவு பெற்ற பெண்கள், கல்வி அறிவு பெறாத ஆண்கள் பெண்களுக்கான லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அந்த நகரத்தில் மொத்தம் 2.5 லட்சம் பேர் இருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். முதல்ல இந்த பர்சன்டேஜ் 8, 35, 24, 33 இதெல்லாம் அப்படியே கூட்டி பார்த்தா நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது, 100%. அப்போ 100%ன்றது இந்த கொஷினில் 2.5 லட்சம்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஸோ 5-0 இதுதான் நமக்கு முதல் தெரிய வருது. ஏன்னா கொடுக்கப்பட்டுள்ள அமௌண்ட்டு அது எதை குறிக்குதுன்னு நம்ம முதல் கண்டுபிடிச்சணும். முதல்ல எதை குறிக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சரிங்களா? அப்போ இது வந்து இந்த 2.5 லட்சம்ன்றது 100% குறிக்குது. அதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன். இப்போ டு ஃபைண்ட் வாங்க. என்ன கேள்வி? கல்வி அறிவு பெற்ற ஆண்கள், கல்வி அறிவு பெற்ற பெண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம். கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் அப்படின்னு பார்த்தா அது பாருங்க, கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் 35% சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு பெற்ற பெண்கள் 33% சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ என்ன கேள்வினா இவங்களுக்கு வித்தியாசம்னு சொல்லிட்டாங்க. 2 பேருக்கு வித்தியாசம்னா 35ல் 33 கழிக்க சொல்றாங்க. ஓ, கழிச்சு பாருங்க. 35ல் 33 போனால் 2%. அப்போ இந்த 2.5 லட்சத்தில் 2%ன்றது எவ்வளோ? இதாங்க கேள்வி. புரியுதா? புரியுதுப்பா. போடலாமா? வாங்க. இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் 2%. என்ன கேட்டிருக்கேன்? 2% வேணும், அதை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த 2.5 லட்சம்ன்றதை எதை குறிக்குதுன்னா 100%. அந்த 100 கீழே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அந்த 2.5 லட்சத்தை இப்படி சைடில் பெருக்கிறேன். அவ்வளோதாங்க, 5-0. ஓகேவா? கரெக்ட். இப்போ இதை சுருக்குனா ஆன்சர் சுருக்கலாமா? இந்த 2ல் பாதி 1, 100ல் பாதி 50. இந்த 25 25 25 50ன்னு வரும். இங்கே பாருங்கள், அப்படியே 10,000 இருக்கும். கரெக்டாக நான் சிம்பிளாக சுருக்கிட்டேன். 5-0 தானேங்க, இன்னொரு 0 வரும். ஓகேங்களா? கரெக்டா? கரெக்ட். 2.5 லட்சத்தில் 25 போயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இதில் பாதி 1, இதில் பாதி எவ்வளோ? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சொல்கிறது தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். அடிக்கத்தை தெளிவாக அடிங்க. இங்கே என்னன்னா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களா. இல்லைனா இப்படி கூட அடிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி அடித்தாவே எனக்கு புரியலன்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஆனால் அதனால் அப்படியே கூட போகிறேன் பாருங்க. இங்கே என்ன பண்ணுறேன்? மேலே 2, கீழே வந்து 100, அதுக்கப்புறம் 2.5 லட்சம். 2.5 லட்சம் தானே? இருங்க, 0 கூட உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தெளிவாக புரியும். எத்தனை 0 இருக்குது பாருங்கள்? 3 4 0 தான் இருக்குது. அப்போ இது வந்து 25,000மா? 1 10 100 1000 10,000 லட்சம். ஆமாங்க, 2.5 லட்சம் தாங்க, தப்பு இல்லைங்க. அப்போ 4 0 போடணும். கரெக்டாக? 0 முக்கியம் தான்பா. சரி, ஓகே. இந்த இடத்துல 4 0 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 கூட நீங்கள் எத்தனை இருக்கணும்? 2,500 பெருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ சிம்பிள். 2 கூட 2,500 பெருக்கணும், 5,000 முடிஞ்சிருச்சு. அதுதான் அங்கே அடித்தேன். பட் உங்களுக்கு அந்த 0 கவுண்டிங் மிஸ் ஆகுன்றதுக்கு தான் நான் சிம்பிளாகவே சொல்லிட்டேன். 5,000. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகேவா? நான் இப்படி நவுத்தறுத்தால உங்களுக்கு மேபி 0க்கள் மிஸ் ஆகலாம். நீங்களே போடுங்க, தெளிவாக சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. அடுத்த கணக்கு போகலாமா? போகலாம். இதுலேயே நான் இன்னமும் சொல்கிறேன் பாருங்கள், நீங்களே கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த கணக்குலேயே நம்ம எப்படி வித்தியாசமாக கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதை பாருங்களேன். இப்போ கல்வி அறிவு பெற்ற ஆண்கள், கல்வி அறிவு பெற்ற பெண்கள் வித்தியாசம். இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க? கல்வி அறிவு பெறாத ஆண்கள், கல்வி அறிவு பெறாத பெண்களுக்கான வித்தியாசம்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கல்வி அறிவு பெறாத ஆண்கள், கல்வி அறிவு பெற்ற பெண்கள் கூடுதல் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. வித்தியாசம் கேட்டால் கழிச்சுக்கணும், கூடுதல்னு கேட்டாங்கன்னா அந்த 2% கூட்டிக்கணும். மற்றபடி எல்லா ஸ்டெப்பும் ஒன்று தான். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த மாதிரி கணக்கு எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுங்க. எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒரு கொஷின்லேயே நிறைய ப்ராக்டிஸ் வரும். கரெக்டாக? கரெக்டுப்பா. அடுத்த கேள்வி போகலாமா? வாங்க. 2013 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. MNPQRS மற்றும் T என்ற 7 கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களின் பரவல் பின்வரும் வட்ட விளக்கப்படம் மூலமா கொடுக்கப்பட்டுள்ளது. 7 கல்வி நிறுவனங்களில் பயிலும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை
27,300. ஓகே. எனில் எம் மற்றும் எஸ் நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை. ரொம்ப ஈஸி. கொஸ்டின் பெருசாக இருக்கும் பார்க்க, ஆனால் ஈஸி. என்னன்னா நம்ம ஊரில் 7 காலேஜ் இருக்குது, இல்லை 7 ஸ்கூல் இருக்குன்னு வச்சுங்க. எம்ன்றது ஒரு ஸ்கூல், என்னன்றது ஒரு ஸ்கூல், பின்றது ஒரு ஸ்கூல், கியூன்றது ஒரு ஸ்கூல், ஆர்ன்றது ஒரு ஸ்கூல், எஸ்ன்றது ஒரு ஸ்கூல், டீன்றது ஒரு ஸ்கூல். 7 இன்ஸ்டியூட் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களை பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த 7 ஸ்கூலில் 27,300 பசங்க படிக்கிறாங்க. அடேங்கப்பா. அப்படின்னா எம்எஸ்ன்ற 2 ஸ்கூலில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க? இதுதான் கேள்வி. புரிஞ்சிடுச்சா? புரியுது. ஃபஸ்ட்டு எனக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த வட்ட வடிவத்தில் இருக்கிற பர்சன்டேஜை முதல்ல கூட்டிங்க. 100 இருக்கான்னு ஒரு முறை பார்த்துங்க. வேறு ஒன்றும் இல்லை, மோஸ்ட்லி 100 தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு முறை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறது பெஸ்ட் இல்லையா? இந்த 12, 12, 17, 14, 14, 18, 13 மொத்தத்தையும் கூட்டினா நமக்கு 100% வருது. அப்போ எனக்கு ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. 100%ன்றது என்ன வருது? இங்கே பாருங்கள், 27,300, 2 0. இதை மறுபடியும் கூட பார்த்துங்க, 0 மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ ஓகேங்களா? 2 0 இருக்குது. ஓகே, ரைட். இப்போ என்ன கேள்வின்னா, எம்எஸ் இந்த 2 இன்ஸ்டியூட்டில் எம் எங்கே இருக்குது? 17. என் எங்கே இருக்குது? எம்எஸ்ஆ எஸ் வந்து 14. ஓகேவா? இப்போ இது 2ல் 14, அதாவது எஸ்ஸில் 14 பேர், எம்மில் 17 பேர். இதை கூட்டிங்க. ஏன்னா எம்எஸ் இந்த 2 இன்ஸ்டியூட்டில் மொத்தமாக எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்மையும் எஸ்ஸையும் கூட்டிங்க. அப்போது 17 கூட நான் 14 கூட்டினா எனக்கு என்ன வரும்? 11க்கு 1 மீதி 1 31ன்னு வரும். அப்போ 31% கேள்வியாக கேட்டிருக்காங்க. 100%ன்றது 27,300ன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ண போகிறேன்? இது பாருங்களேன், அப்படியே பாருங்கள், இங்கே கீழே எழுதலாமா? முதல்ல இருங்க, இதை அழிச்சிட்றேன். இது போன கணக்கில் போட்டது இங்கே இருக்குது, இதை அழிச்சு விட்ருவோம். அழிச்சிட்டு இப்போ என்ன கேள்வி? 31%. என்ன கேட்டிருக்காங்களோ அதை மேலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கீழே என்ன பண்ணுங்கன்னு பார்த்தோன்னா, மொத்தம் அந்த 27,300ன்றது 100% குறிக்குது. அதனால் கீழே 100 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அந்த மதிப்பு, மொத்த மதிப்பு எவ்வளோ பர்சன்டேஜோ அதுதான் கீழே வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 27,300, 2 0, அவ்வளோதாங்க. இப்போ இதை சுருகுனா ஆன்சர். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் 31 கூட 273 பெருக்குனா ஆன்சருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சப்போஸ் எனக்கு 31 கூட பெருக்க தெரியாது சார் அப்படின்றவங்களுக்கு இதை என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, நான் அது சொல்லட்டுமா வேணாமான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கான்னு தெரியல. நான் என்ன பண்ணிடுறேன், அப்படியே பெருக்கி சொல்கிறேன். மேபி இப்போ நான் சொல்லி பிரித்து சொல்கிறேன் இல்லையா, அது மெத்தட் நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த கிளாஸில் அந்த மாதிரி பெருக்கிறத பிரித்து சொல்கிறேன். ஏன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சு குழப்பமாக இருக்குதுன்னா நான் என்ன சார் பண்ணுறதுன்னா அதுக்காக சொல்கிறேன். அப்போ 31 273 கூட பெருகுனா நமக்கு என்ன வரும்னா 8,463 அப்படின்னு வரும். 8,463 இருக்குதா? இதை பாருங்கள், ஆப்ஷன் ஏல பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேவா? புரியுதுங்களா? சூப்பர். இது ஈஸி தாங்க. 31 பெருக்கிறதுக்குலாம் நம்ம 30 மாற்றி 3 மாற்றினா ஈஸியாக பிரித்து போடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து பார்த்தா 420வது கேள்வி. கேர்ஃபுல்லாக கவனிங்க. கீழே காணும் வரைபடம் ஒரு புத்தக வெளியீட்டிற்கு ஏற்பட்ட செலவுகளை குறிக்கிறது. இப்படத்தில் அடிப்படையில் பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அச்சு செலவுக்கு 35%, பேப்பர் செலவுக்கு 16%, இதர செலவு 4, உரிமை பங்கு வந்து ஒரு 15%, விளம்பரத்துக்கு ஒரு 18%, பைண்டிங்க்கு ஒரு 12%. அதாவது ஒரு புக்கு போடலாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். போய் வந்து பப்ளிஷர்கிட்ட எப்போ நான் ஒரு புக்கு போட போகிறேன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அச்சடிக்கிறதுக்கு 35% செலவாயிடும், பேப்பர் செலவு வந்து ஒரு 15 அது 16% கரெக்டு. அதுக்கப்புறம் இதர செலவு ஒரு 4%, உரிமை பங்கு வந்து ஒரு 15%, விளம்பரத்துக்கு ஒரு 18%, அப்புறம் பைண்டிங்க்கு ஒரு 12% ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேள்வின்னா, இது பாருங்க,
அச்சிடுவதற்கான செலவு 17,500. அச்சிடுவதற்கான செலவு, அதாவது இங்கே பாருங்களேன், கொஷினில் இங்கே பாருங்கள், அச்சு செலவு 35, அதுக்கு மட்டும் மதிப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் மொத்த மதிப்பு கொடுத்துருவாங்க, நம்ம வட்டத்தில் இருக்கிற பர்சன்டேஜ் மொத்தம் கூட்டி 100% வருதான்லாம் வெரிஃபை பண்ணுவோம். ஆனால் இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் நான் அச்சிடுறதுக்கு 17,500 ரூபாய் ஆகுது. அப்போ உரிமை பங்கு எவ்வளோ? உரிமை பங்குன்றது எவ்வளோ? அது வரைக்கும் பாருங்கள், உரிமை பங்குன்றது 15%. அப்போது இதில் என்ன கொஷினில் சொல்கிறாங்க, நான் இதுதான் முதல்லேருந்தே சொல்லிட்டு வரேன். இப்போ என்னென்னா அச்சு செலவுன்றது 35%. அந்த 35%ன்றது 17,500ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 15% உரிமை பங்கு கரெக்டாக, இது எவ்வளோன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ புரியுதா? ஏன்னா நீங்கள் 100% வச்சுட்டா கொஷின் தப்பாயிடும். மேபி இந்த புத்தகத்துக்கு மொத்தம் இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை 100% வச்சுக்கலாம். ஆனால் அச்சிடுறதுக்கு மட்டும்தான் 17,500ன்னு சொல்லும் போது அச்சிடுறதுக்கு கொஷினில் 35%ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி சார் போடலான்னா, முதல்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 15% உரிமை பங்கு தானே, மறுபடியும் படிப்போம். ஆமாம், உரிமை பங்கு 15%. அதை நான் முதல்ல வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 17,500ன்றது எந்த சதவீதத்தை குறிக்குதோ அதை தான் கீழே வைக்கணும். அது 35, அதை கீழே வச்சுக்கிறேன். இப்போ 17,500 நான் பெருக்கிறேன், அவ்வளோதாங்க. கரெக்டாக இதை சுருக்கணும். ஆன்சர் சுருக்கலாமா? வாங்க, இப்போது இது இப்படி அடிக்கிறேன். 1 5 5, 3 5 5, 5 25, 6 5 30, 7 5 35. நெக்ஸ்ட்டு 1 7 7, இங்கே பாருங்கள், 1 7 7 14. 17ல் 14 போனால் மீதி 3 இருக்கும், பக்கத்தில் போட்டால் 35ன்னு வரும். 7 35, மீதி அந்த 2 0 போட்டுங்க, 2,500. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 2,500 இருக்குது. 2,500 2,500 5000, 5000 2,500 7,500, அவ்வளோதாங்க. ஆன்சர் 7,500. ஆப்ஷன் பி தான் சரியான விடை, அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், நடுவில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், விளம்பரத்துக்குன்னு காசு சொல்லுவாங்க, விளம்பரத்துக்கு இவ்வளோ செலவாகுது, அப்போது இதர செலவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கொஷினில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் பார்க்கணும். இந்த மதிப்புன்றது 100% குறிக்குதா இல்லை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை குறிக்குதான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஷினில் இப்போ உரிமை பங்குன்னு கேட்டதுக்கு பதிலாக சப்போஸ் இதர செலவுன்னு சொல்லிட்டாங்கன்னா மேலே 4 வைக்கணும், கீழே 35 வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த 17,500 பெருக்கணும். மேபி இதே பைண்டிங் செலவுன்னு கேட்டாங்கன்னா மேலே 12 வைக்கணும், கீழே 35 வைக்கணும், இன்ட்டு 17,500ன்னு போட்டு சுருக்கணும், அவ்வளோதாங்க. ஓகேவா? தெளிவாக இருக்குதா? புரியுதாங்களா? சூப்பர். அடுத்த கேள்வி போகலாமா? வாங்க போயிடுவோம். அடுத்தது இதை பாருங்களேன், ஒரு கொஸ்டின் ஹோம்வொர்க் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வரலன்னா சொல்லுங்கள், அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்ட ஆய்வின் முடிவுகளை ஒரு வட்ட வரைபடம் மூலம் கீழ்கண்டவாறு தெரிவிக்கப்படுகிறது. பொறியியல் 40%, அறிவியல் 30%, கலை 20%, மருத்துவம் 5%, சட்டமும் 5%. ஓகே, இந்த படம் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆய்வில் 62 பேர் கலையை தனது படிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அப்போ பொறியியலை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் தான் போட போகிறீங்க. ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 62ன்னு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க, அதை எதை குறிக்குதுன்னா கலை டிபார்ட்மெண்ட்டு, கலை என்னது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை குறிக்குது. கரெக்டாக? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்றது எவ்வளோ? 20%. அப்போது 20%ன்றது 62ன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது இன்ஜினியரிங் படித்தவங்க எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ இன்ஜினியரிங்க்கு எத்தனை பர்சன்டேஜோ அதை மேலே வைக்கணும், கீழே கலைக்கு எத்தனை பர்சன்டேஜோ அதை கீழே வைக்கணும், 62 பெருகணும். நான் ஸ்டெப்பே சொல்லிட்டேன், புரியுதுங்களா? இதில் இன்ஜினியரிங் தான் கிடையாது, மருத்துவம் கேட்கலாம். மருத்துவம்னா மேலே 5 வைக்கணும், கீழே கலைக்கு எவ்வளவோ அதை வைக்கணும், அந்த 62 பெருகணும். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ போடுங்க. ஆப்ஷன் ஏ 20, பி 40, சி 62, டி 124. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் வேணும் சார்னா சொல்லுங்கள், நம்ம ஒன்றா ப்ராக்டிக்ஸ் கொடுக்கலாம். இல்லை எனக்கு கான்செப்ட் புரிஞ்சு போச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை,
அடுத்தது டிகிரி வச்சு கேட்பாங்க. இவ்வளோதான், இந்த 2 டைப் தான் இருக்குது. அந்த டிகிரி வச்சு டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஆனால் அதில் எத்தனை 360 யூஸ் பண்ணோம், அதை அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஓவராலாக எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு படத்தில் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த வட்ட வடிவத்தில் சொல்லிட்டு கண்டிப்பாக எதுக்கோ ஒரு மதிப்பு கொடுத்துருப்பாங்க. ஒன்று மொத்த மதிப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா அது 100%. அந்த வட்டத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு கூட்டி பாருங்கள், மோஸ்ட்லி 100% தான் இருக்கும். இல்லைனா குறிப்பிட்ட நபர்களை வந்து இப்போ கல்வியறிவு பெற்றவங்க வந்து 200 பேர் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. அப்போ 200 பேர்ன்றது கல்வியறிவு பெற்றவங்க. அப்போ கல்வியறிவு பெற்றவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு 20%ன்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய கொஷினில் கீழே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 20 போட்டுக்கணும். சைடில் இங்கே எவ்வளோ பெருக்கணும், 200 பெருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கான பர்சன்டேஜ் மேலே வைக்கணும். அவ்வளோதான் தேரி. புரிஞ்சிடுச்சா? தெளிவாக சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். பட் புரிஞ்சுதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.